உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தொகுதியில் காழ்ப்புணர்ச்சியோடு பாஜக வேலை செய்து வருவதாக விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாடை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட நாச்சியார்பேட்டை கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சிதம்பரம் தொகுதியில் காழ்ப்புணர்ச்சியோடு பாஜக வேலை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பாஜக மிக அருவருப்பான முறையில் குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மையாக மக்களை சந்தித்து தாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பது என்பது அரசியல் கட்சிகளிடம் இருக்கிற மரபு. ஆனால் அதை விடுத்து தலைவர் திருமா அவர்கள் தங்கியிருக்கிற இடத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை, உடனிருந்து தோழமையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக முன்னணி தலைவர்களுடைய வீடுகளில் வருமான வரி சோதனை என்கிற அடிப்படையில் காழ்ப்புணர்ச்சியோடு பாஜக குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவின் இந்த அணுகுமுறை மக்களை வெகுண்டெழச் செய்திருக்கிறது. இது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான போராட்டம் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீது குறிவைத்து செயல்படுகிற பாஜகவை தமிழகத்திலே இருந்து விரட்ட வேண்டும். இது தமிழர்களுடைய பண்பாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான போராட்டம் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே பெருவாரியான அளவில் வெகுமக்கள் திரண்டு நாளை இந்த பகுதிக்கு காட்டுமன்னார்குடி பகுதியிலே சிறுகுப்பம் பகுதியிலே நான் இன்று சென்று கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அவர்களும் அருமை தோழர் சூகாவி அவர்களும் என்னோடு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் போகிற இடங்களெல்லாம் ஏராளமாக வெகுமக்களுடைய வரவேற்பை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் ஓரணியில் திரண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் சமத்துவ நாயகர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களது தலைமையில் தமிழகம் திரண்டிருப்பதை உணர முடிகிறது. இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாடை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்குட்பட்ட துத்தாம்பட்டு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட செயலாளர் முல்லைவிளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாடை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாடை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து சிதம்பரம் நகரமன்ற தலைவர் KR செந்தில்குமார் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சிதம்பரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் சிதம்பரம் திமுக நகரமன்ற உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன், அப்பு சந்திரசேகர், சுனிதா மாரியப்பன், ராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் பாவண்ணன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஜெயந்தி, நகர இணைச் செயலாளர் சரித்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாடை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மக்கள் எல்லாருக்கும் எழுச்சி இருக்கு. இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. தலைவர் தொல் திருமாவளவன் பாண்டிச்சேரிக்கு ஓட்டு அளிக்கிறதுக்கு எல்லா ஊர்லயுமே எழுச்சியா இருக்காங்க. கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். இந்த மதவாத பாசிச பாஜக அரசை ஒழிக்கணுங்கிறத தீர்மானமா இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆசி பெற்ற பாண்டிச்சேரிக்கு வாக்களிக்கிறதுக்கு எல்லாருமே உறுதி அளிச்சிருக்காங்க. கண்டிப்பா பெரும் வாக்கு வித்தியாசத்துல
தலைவர் தொல் திருமாவளவன் பெரும் எழுச்சியோடு வெற்றி பெறுவாங்க நம்புறோம். இந்தியா கூட்டணியும் வெல்லும். கண்டிப்பா பாஜக வீடும்னு நினைக்கிறேன், நம்புறேன். மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. விலைவாசி, வேலையின்மை, அப்புறம் டாக்ஸ், இந்த மாதிரி கார்பரேட்டோட அதிகமாக கார்பரேட் மட்டுமே முன்னிலைப்படுத்தி நடத்திட்டு இந்த பாஜக கவர்மெண்ட் வேணாங்கிறதுல தெளிவாக எல்லாரும் இருக்காங்க. பாஜக விழும், சமத்துவம் இன்னும் ஜெயிக்கும், ஜனநாயகம் வெல்லும். தலைவர் தொல் திருமாவளவன் வழி நாங்கள் அவர் வழி நடந்து இந்த இந்தியா நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சமத்துவத்தை படைக்கிறதுக்கு கண்டிப்பாக பாடுபடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் புதுவராயன்பேட்டை விசிக அலுவலகத்தில் மருதூர், உளத்தூர், அம்பாள்புரம், பிரசனாபுரம், வத்தராயன் தெத்து மஞ்சக்கொலை முகாம் செயலாளர்கள் பொறுப்பாளர்களான ஒன்றிய குறுவட்ட கூட்டம் நடைபெற்றது. விவளகிரி மைய ஒன்றிய செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாடை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. இதில் விவளகிரி தொகுதி குறுவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கடலூர் பாவடன், மின்சார வாரிய பொறியாளர் பேரவை பெரியாண்டவர், மருதூர் ராஜ், ஜெயக்குமார், செல்வமணி, அசோகன், ராமதாஸ், கதிரவன், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,